அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனித உயிர்களும் உணவும் அப்படிங்கிற தலைப்பை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது ஒரு அற்புதமான தலைப்பு. நிறைய பேருக்கு உணவு எப்படி சாப்பிடணும், எப்படி என்ன சாப்பிடணும் அப்படின்னு தெரியாமையே நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனால நிறைய வியாதிகளை நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இந்த காலத்துல இருக்கு. இப்போ நம்ம போடக்கூடிய பதிவுகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனித வாழ்க்கையில நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம கழிவுகளை வெளியேற்றாம நோய்களை மட்டுமே நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அத இந்த வீடியோ உங்களுக்கு சரி செய்ய இருக்கு. நீங்க அனைவரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹெல்ப் வீடியோ எல்லாமே என் சேனல்ல நிறைய கொடுத்துருக்கேன். அனைவரும் எனக்கு ஆதரவு கொடுங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவோம். உணவு என்பது உயிர் வாழ்றதுக்கு தானே தவிர அது அத்தியாவசியமா அதிகம் நம்ம சாப்பிடும் போது அதற்கான பக்க விளைவுகளான நோயை நமக்கு வர வச்சிருது. இப்போ நீங்க சிம்பிளா எடுத்துக்கங்க. வாயில்லாத ஜீவன்கள் பாத்தீங்கன்னா காலையில 6 மணில இருந்து மாலை 6 மணி வரையும் தான் தன்னோட உணவுகளை அது சாப்பிட்டு தன்னோட கூட்டுக்கு திரும்புது. ஆனா மனிதன் மட்டும்தான் தன்னோட உணவை எந்த நேரத்துல எப்படி எடுக்கணும்னு தெரியாம இரவு நேரத்துல மிதமான உணவு சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அது மனிதர்கள் சாப்பிடுவது கிடையாது. என்ன பண்றாங்க, இரவு நேரத்துலதான் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இருக்கு, நான் ஒரு என்கேஜ்மெண்ட் போகணும், இரவு நேரத்துலதான் மகிழ்ச்சியான உணவு, அதாவது எப்படிலாம் அவங்களுக்கு ருசிகரமான உணவுகளை அவங்க சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ, இத பகல் வேலையில கூட சாப்பிட்டா கூட ஒண்ணும் இல்லை. இத நைட்ல, லேட் நைட்ல, மிட் நைட்ல பிரியாணி இந்த மாதிரி விஷயங்களை இப்ப அவங்க சாப்பிடும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு உணவினால் வரக்கூடிய அனைத்து விதமான பக்க விளைவான நோய்கள் அவங்க உடம்புக்கு வந்துடுது. வாயில்லாத ஜீவன்கள் அதுக்கு படைக்கப்பட்ட உணவு மட்டும்தான் சாப்பிடுது. மனிதர்கள் மட்டும்தான் அந்த வாயில்லாத ஜீவர்களையும் நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம அத அடுத்தடுத்த புது புதுசா உணவுகளை நம்ம கண்டுபிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்கோம். எப்பவுமே சாப்பாடுங்கக்குள்ள அது பசிக்காக மட்டும்தான் இருக்கணுமே ஒழிய அடுத்த உயிர்களை துன்புறுத்தி நம்ம சாப்பிடும் ஒவ்வொரு சாப்பாடும் அது பக்க விளைவுக்கான நம்ம நோய்களையும் அழிவுகளையும் வழிவகுக்குங்கிறத நம்ம முழுசா நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த உயிரினங்கள் அதற்காக படைக்கப்பட்ட உணவை அது மட்டும்தான் சாப்பிடும். ஆனா மனுஷன் மட்டும்தான் எல்லா உயிரினங்கள் சாப்பிடக்கூடிய உணவையும் தட்டி பறிச்சு மனிதர் சாப்பிட்டு அது நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, இதுல வைட்டமின் இருக்கு, இதுல மினரல்ஸ் இருக்கு, இதுல கால்சியம், மெக்னீசியம், சோடியம், அயன் இருக்குன்னு சொல்லி பார்த்து பார்த்து சாப்பிட்டு நோய்களை தான் வாங்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு வாயில்லாத பிராணிகளும் எங்கேயும் ஆஸ்பத்திரியில போய் மணிக்கணக்கில் நின்று ஒரு மெடிக்கல் ஷாப்ல நின்று டேப்லெட் வாங்குறது இல்லை. இந்த மனிதர்கள் மட்டும் ஏன் வாங்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தான் முதல்ல அப்படின்னு ஒரு டோக்கன் போட்டு ஆஸ்பத்திரியில ஃபர்ஸ்ட் நம்ம தான் உட்காந்துருக்கோம். அப்போ இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கணும், நம்ம உண்ணும் உணவுல நமக்கு அக்கறை இல்லைங்கிறது தான் இதோட அர்த்தம். நிறைய பேர் உண்ணும் உணவு அதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு தெரியாமையே எந்த நேரத்துல எந்த உணவை எடுக்கணும் அப்படின்னு தெரியாம உடலறிந்து உணவு சாப்பிடாம தன்னோட உடலுக்கு ஏத்துக்குமா அவங்க சாப்பிடுறாங்களே. இப்ப நிறைய சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபுட்டி வீடியோ எல்லாம் போட்டிருப்பாங்க. இப்ப அதை பார்த்துட்டு அவங்க உடம்புக்கு அது ஏத்துக்குது, அவங்க சாப்பிடுறாங்க, அவங்க தொழிலுக்கு அவங்க சாப்பிடுறாங்க. நீங்க அதை பார்த்துட்டு நானும் இந்த மாதிரி சாப்பிடணும், நம்மளும் இந்த மாதிரி, அதாவது உங்களுக்கு உணவு என்பது ஆசைகளை தூண்டி விட்டுரும். ஆசைகளை தூண்டி விடும்போது நீங்க எல்லாம் என்ன பண்ணிடுவீங்க, அதை பசிக்காக எடுக்காம ருசிக்காக எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ருசிக்காக எடுக்கும் போதுதான் உங்களுக்கு பல்வேறு விதமான நோய்கள் வந்துகிட்டு இருக்கு. இந்த நோயை சரி பண்றதுக்கு அடுத்தடுத்த சில பதிவுகளை நான் கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் என் சேனலுக்குள்ள போய் நான் உணவு எப்படி வாழணும், அதற்கான உணவு முறைகள் என்ன, நோய்கள் வந்தா எப்படி சரி பண்ணணும், எல்லா வீடியோவும் என் சேனல்ல கொடுத்துருக்கேன். நீங்க பார்த்து அனைவரும் நீங்க பலன் பெறுங்கள். அப்புறம் நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மருத்துவர் சொல்லுவாரு, நீங்க எப்பவுமே நீங்க 2 இட்லி தான் சாப்பிடணும், காலையில 1/2 லிட்டர் தண்ணி தான் குடிக்கணும், உங்களுக்கு மதியம் கொஞ்சமா ரைஸ் எடுத்துக்கணும், ஒரு எடை மிஷின் வாங்கி வச்சிங்க, அதுல பாத்தீங்கன்னா சின்ன பவுல்ல கொஞ்சோண்டு ரைஸ் போட்டு 50 கிராம் ரைஸ், 100 கிராம் காய்கறி இப்படி சாப்பிடுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிடுவாங்க. இப்போ நீங்க செய்த தப்புக்கு நீங்களே போயிட்டு கடவுள்கிட்ட போயிட்டு, நான் யாருக்கு எந்த துரோகமும் செய்யல, நான் யாருக்கு எந்த பாவமும் செஞ்சது கிடையாது, எனக்கு ஆனா கடவுள் இப்படிப்பட்ட நோயை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்களே நோயை வாங்கிக்கிட்டு நீங்களே கடவுள்கிட்ட முறையிறது
இது அறியாமையில தான் இருக்கு. புரிஞ்சுக்கங்க. நீங்க தான் இந்த நோயை வாங்கிக்கிட்டீங்க. அதை ஃபர்ஸ்ட் நல்லா தெளிவா உணர்ந்துக்குங்க. அப்போ உங்க உள்ளத்தில் தான் அந்த இறைவன் இருக்கான். உங்க உடல் தான் ஆலயம் சொல்றேன். அப்ப அந்த ஆலயம் உள்ளம்ங்கிறத தெளிவா வச்சு உங்க ஆலயத்தை நீங்க சுத்தமா வச்சுக்கிறதுக்கு அதுக்கு உங்க உடம்புக்கு தேவையான எந்த உணவை எடுத்துக்கிட்டா உங்களுக்கு அது தீங்கு அளிக்காதோ அதே மாதிரியான உணவுகளை சாப்பிடும் போது உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் உடலுக்கு தேவையான சக்தியையும் கொடுத்து உங்க ஆரோக்கியத்தையும் உங்க ஆயுளையும் மேம்படுத்துறதுக்கு இது உதவியா இருக்கும். இது உங்க மனசுக்கு தெரிஞ்சது உங்க புத்திக்கு தெரியாது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் அப்படின்னு சொல்லி உணவுகளை சாப்பிட்டு உடம்புல தேவையில்லாத நஞ்சு கழிவுகளை ஏற்றி வச்சுட்டு கடைசியில நோய் வந்த உடனே இதை எப்படி சரி பண்றது அப்படின்னு தெரியாம, ஏன்னா உங்கள் உடம்பை தவிர ஒரு மருத்துவர் வேற யாருமே கிடையாது. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுங்க. நீங்க எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டான டாக்டர்ஸை பார்த்துட்டு போய் நீங்க உட்கார்ந்துருந்தாலும் உங்க உடலே உங்களுக்கு மருத்துவர். அதுதான் சொல்லுது, என்னால தாங்க முடியல, கழிவுகள் அதிகமாகி போச்சு, என்னை சுத்தப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லி அது நோயா வெடிச்சு அது வெளியில தெரியுது. இப்ப நீங்க செய்ய வேண்டியது அதுக்கு அந்த அந்த கழிவுகளை முதல்ல வெளியேற்றுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணாம இதுக்கு மருந்து மட்டுமே போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நோய் வந்துருச்சு, அதுக்கு நான் டேப்லெட் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறத விட அந்த நோய் எதுக்காக வந்துச்சு, அதோட ரூட் கிராஸ் என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த ரூட் கிராஸை சரி பண்றதுக்கு உணவு முறைகளை நான் எப்படி மாற்றத்துக்கு கொண்டு வரணுங்கிறத தான் ஒரு உண்மையான நோய்களை வேரோடு அறுப்பதில் உணவு என்பது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. சரி சார், உணவெல்லாம் நான் சாப்பிட்டேன், நான் ரொம்ப நாளா உணவு தப்பா தான் சாப்பிட்டேன், இன்னைக்கு நான் இனிமே நான் சாப்பிடக்கூடிய உணவை நான் எப்படி சாப்பிடணும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. எனக்கு புரியுது. இதுக்கு நான் சிம்பிளா ஒரு 4 ரூல்ஸ் மட்டும் சொல்றேன், அதை மட்டும் தெரிஞ்சுங்க. முதல் ரூல்ஸ் என்னன்னா, உடல் அறிந்து உணவு உண்பது. நீங்க உங்க உடம்பு வாதமா பித்தமா கபமா அப்படின்னு முதல்ல நீங்க ஒரு அருகில இருக்கிற ஒரு மருத்துவரிடம், அதாவது ஒரு சித்த மருத்துவரிடம் நீங்க போனீங்கன்னா உங்க உடம்பு எந்த தன்மையின் கீழ் வருது அப்படின்னு அவர் விரிவா சொல்லிடுவார். அதுக்கப்புறம் அந்த உடம்பிற்கு எந்த உணவு ஏற்புடையதாக இருக்கும் அல்லது ஏற்காது அப்படிங்கிறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது. ஓகேவா? ரெண்டாவது, நீங்க முதல்ல நீங்க சாப்பிடுறீங்க இல்லையா, அந்த சாப்பாடு செரிச்சிருச்சா அப்படின்னு நீங்க கவனிக்கணும். அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு கரெக்டான கழிவுகளா மாறி வெளியில போயிடுச்சா அப்படிங்கிறதையும் நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மறு வேலை சாப்பாடு இல்ல, மறு பசி வரும் வரை நீங்க காத்திருக்கணும். அப்படி காத்திருந்து நீங்க உணவு சாப்பிடும் போது மட்டும்தான் உங்களுக்கு முறையான செரிமானம் அங்கே நடக்கும். நீங்க என்னென்ன விட்டமின்ஸ், மினரல்ஸ், கால்சியம், அயன் சொல்றீங்க இல்லையா, சத்துகள், இது எல்லாம் முறையான செரிமானத்தில் மட்டும்தான் இது பிரிய ஆரம்பிக்கும். நீங்க அடுத்தடுத்து போடக்கூடிய உணவு செரிக்காம இருக்கும் பட்சத்துல நீங்க தங்க பஸ்பமே நீங்க சாப்பிட்டேன், எனக்கு அது வேலை பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா முதல்ல நீங்க சாப்பிடும் மருந்தை சரி பண்ண முடியாது. நீங்க உங்க செரிமானத்தை சரி பண்ணாம அங்க எந்த மருந்துமே செயல்படாது அப்படிங்கறத இதுல நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா, சாப்பிட்ட உணவு நல்லா பசி இருக்கும் போது நீங்க சாப்பிடும் உணவு பசி ஆறும் வரை மட்டும்தான் இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க பசி ஆறும் வரை உங்க மனசுக்கு தெரியும். நீங்க உணவு சாப்பிடும் போதே நம்ம பசி ஆத்திருச்சுன்னு தெரியும். அப்படி நீங்க தெரியும் போது நீங்க உணவை கண்டிப்பா ஸ்டாப் பண்ணி ஆகணும். அதை விட்டுட்டு 3 இட்லி சாப்பிட வேண்டிய இடத்துல நான் ருசிக்காக சட்னி நல்லா இருந்துச்சு, சாம்பார் நல்லா இருந்துச்சு, இல்ல மோருக்காக கொஞ்சம் சாம்பார் அதிகமா போயிடுச்சு அதனால கொஞ்சம் சோத்தை போட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்க சாப்பிடும் போது இது எல்லாமே உங்க உடம்புக்கு தேவையான சாப்பாடு எவ்வளவு வேணுமோ அதை எடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் உங்க உறுப்புகள்லையும் உங்க ரத்தத்திலையும் கழிவா சுத்தி உங்க உறுப்புகளை கெடுக்குது. உங்க ரத்தத்தை கெட்டத்தன்மை உடையதா மாத்திருது. இது 1 நாள் 2 நாள் செய்யறதுல தப்பு கிடையாது. நீங்க பிறந்ததுல இருந்து இத்தனை வருஷமா, சார் எனக்கு 1 வயசுல இருந்து 30 வயசு வரையும் எந்த நோயும் இல்லை சார், ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு 30-32 வயசுல சுகர் வந்துருச்சு சார்,
எனக்கு வந்து மூட்டு வலி வந்துருச்சு சார், எனக்கு ஆஸ்துமா இருக்கு சார், வீசிங் இருக்கு சார்னு பல பேர் வந்து சொல்றாங்க. நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க சாப்பிடும் உணவுல இருக்கிற கழிவை கரெக்டா நீங்க வெளியில போகுதா இல்லைங்கிறத நீங்க கவனிக்கவே இல்லைங்கிறத தான் நான் மெயினா இதுல முன்வைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இப்போ உள்ள கால சூழ்நிலையில யாரும் சாப்பிடுற சாப்பாட்டுல அவங்க கழிவுகள் வெளியில போறதே கிடையாது. அவங்க ஒரு நாள் 2 நாள் மலச்சிக்கல் இருந்தா பரவாயில்ல, எனக்கு 2 நாளா மலச்சிக்கல் இருக்கு சார், மோஷன் போல அப்படிங்கிற சின்ன சின்ன வயசுல உள்ளவங்களுக்கே இப்போ வந்து மலச்சிக்கல் அதிகமா இருக்கு. அது அவங்களுக்கே தெரியல, இது மலச்சிக்கல் தான் தெரியல. மோஷன் போனீங்களான்னு கேட்டா, ஆனா போனேன் அப்படிங்கிறாங்க. ஆனா போனேங்கிறத எத்தனை நாள் சென்று போனேங்கிறத யாரும் அதை சொல்றது கிடையாது. அதை கூச்சமும் படுறாங்க. சரி வெளியில சொன்னா எதுவும் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வாழைப்பழம் சாப்பிட்றேன், அதை சாப்பிட்றேன், இதை சாப்பிட்றேன்னு சொல்லி அவங்க ஒரு வைத்தியம் பண்ணிக்கிட்டு அன்னன்னைய நாளுக்குள்ள விஷயங்களை மட்டும் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய நிரந்தரமா அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடையாது. முதல்ல நோய் வராம இருக்கணும்னா உங்க உடம்புல இருக்க கழிவுகளை முதல்ல வெளியேற்றினாலே அந்த நோய்க்கு இடம் இல்லை. ஓகேங்களா? அப்புறம் 3வது ரூல் என்னன்னு கேட்டீங்கன்னா, உணவு மேல இருக்கிற முதல்ல மோகத்தை நீங்க குறைக்கணும். இதை தவிர வேற வழியே கிடையாது. சார் எனக்கு நோய் வந்துருச்சு சார், நான் வந்து மாத்திரையா சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார். நான் சில பேர் பாத்தீங்கன்னா போவாங்க, சாப்பிடுவாங்க, வருவாங்க, மாத்திரையை போட்டுப்பாங்க. கேட்டா அங்க போனேன், கொஞ்சம் இதா சாப்பிட்டேன், டாக்டர் தான் சொன்னாரு கொஞ்சம் நிறைய சாப்பிட்டுட்டா கொஞ்சம் நீங்க மாத்திரை போட்டுக்குங்க, அதனால சுகர் ஒன்றும் அவ்வளவா ஏறிடாது அப்படின்னு சொன்னாரு, அதனால நான் வந்து போட்டுக்கிறேன்பாங்க. இது நீங்க நல்லா கேட்டுங்க, உங்க மருத்துவரை நீங்க ஏமாத்தல. நல்லா கேட்டுங்க, உங்க மருத்துவர் திட்டுவாரு, அதனால மாத்திரையை போட்டு கண்ட்ரோலா போய் நான் சுகரை காட்டினா அவரோட சூப்பர் நல்லா குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாரு அப்படிங்கிறதுக்காக இருக்காதீங்க. முதல்ல நீங்க உங்களுக்கு முதல்ல உண்மையா இருங்க. சரிதானே? எனக்கு ஒரு நோய் வந்துருச்சு, அதை நான் எப்படி குணப்படுத்திக்கணும் அப்படின்னு முதல்ல உங்களுக்கு நீங்க உண்மையா இருக்காத வரையும் டாக்டருக்காக உண்மையா இருந்து என்னத்தை கண்டீங்க? டாக்டர்கிட்ட போய் காட்டினா அவர் அடுத்த மாத்திரையை எழுதி கொடுப்பாரு, இல்ல மாத்திரையை குறைப்பாரு. இது 2 தான் நடக்கும். உங்களுக்கு ஒன்றும் சர்டிபிகேட் அவர் ஒன்றும் கொடுக்க போறது இல்லை. அப்போ நீங்க இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு நோய் வந்ததை நம்ம குணப்படுத்துறதுக்கு நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரியான உணவுகளை மட்டும் சாப்பிட்டு அதை எப்படி நம்ம குணப்படுத்துறதுங்கிறத நீங்க யோசிக்கணும். ரூல் நம்பர் 4 என்னன்னு கேட்டீங்கன்னா, சாப்பிட்ட உணவு கழிவு இருக்கு இல்லையா, அது வந்து மறுநாள் உங்க உடம்புல இருந்து எப்படி வெளியே போகுது அப்படிங்கிறத நீங்க கரெக்டா நோட் பண்ணணும். சரிதானே? அந்த மலஜல கழிவுகள் குற்றங்கள் கரெக்டா நீங்குதா, நம்ம செரித்தல் கரெக்டா இருக்கா, இல்ல சாப்பிட்ட சாப்பாடு அப்படியே முழுசாவே வெளில வருதா இப்படின்னு உணரணும். இதுக்கு ஒரு 3 விதமான விஷயங்களை இப்ப சொல்றேன், இதை அப்படியே நோட் பண்ணிக்கீங்க. அதாவது உதட்டை மூடி நன்றாக மென்று உமிழ்நீரோடு உணவு கலந்து நீங்க சாப்பிடணும். இதுதான் முதல் ரூல். ஃபர்ஸ்ட் நல்லா கேட்டுங்க. நல்லா மென்னு ரசிச்சு ருசிச்சு நீங்க சாப்பிடும் போதே உங்க உணவு அங்கே முழுவதும் வாயில் செரிமானம் தொடங்கி ஆசன வாயில் செரிமானம் முடிகிறது. நல்லா கேட்டுங்க, வாயில தான் தொடங்குது, கழிவு மண்டலம் வரையும் அது வந்து டிராவல் ஆகுது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ வாயில தான் தொடங்குது அப்படின்னா வாயில் தொடங்கி அப்ப வாயில உமிழ்நீரோடு கலக்குது. உமிழ்நீர் என்பது உயிர்நீர். 32 பற்களில் அரைக்கும் பொழுது அதில் உயிர்நீர் கலந்து, அதாவது உமிழ்நீர் கலந்து அது முழுவதுமாக அங்கேயே உடைக்கப்படுகிறது. உங்கள் இரைப்பைக்குள் வரும்போது முழுவதுமாக அது கேஸ்ட்ரிக் ஜூஸ் அங்கே எக்ஸ்ட்ராக்டா அது வந்து நொய்த்தல் தன்மை அடைந்து சிறுகுடலை நோக்கி பயணம் பண்ணும் பொழுது அங்கே சிறுகுடலில் உள்ள நீட்சிகள் எல்லாம் அதுக்கு தேவையான என்சைம்கள் எல்லாம் சுரந்து அந்த உணவை கரெக்டாக சத்துக்களை பிரித்து உங்களது அனைத்து விதமான சக்திகளையும் அங்கேயே எடுத்துக்கொண்டு சக்கையை மற்றும் மலக்குடல் வழியாக தள்ளுகிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இவ்வளவு ப்ராசஸ்க்கு ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து தேவையானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம மென்னு சாப்பிடுறது. இந்த மாதிரி மென்னு சாப்பிடும் பொழுது உங்களுக்கு நல்ல விதமான செரிமானம் நடந்து உணவில் இருக்கும் அனைத்து விதமான சக்திகளையும் கிடைப்பதற்கு இது வந்து உதவியா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, தாகம் எடுத்து தண்ணீர் குடிப்பது. இது வந்து ரொம்ப முக்கியம். நிறைய பேரு தண்ணி தாகம் எடுத்ததுன்னா கட கட கடன்னு என்னமோ இதுல எடுத்து குடிக்கிற மாதிரி கட கட கடன்னு குடிப்பாங்க. அப்படிங்கிறத நிப்பாட்டிடணும். தண்ணியை நீங்க சூப் பண்ணியே குடிக்கலாம், தவறு கிடையாது. உங்களுக்கு வீடா இருக்கும்போது சூப் பண்ணி குடிக்கலாம். வெளியில நீங்க போனீங்கன்னா தண்ணியை அண்ணாக்கே ஊத்திட்டு வாயில ஃபுல்லா இது பண்ணி ஒரு 3 மடக்காக மெதுவா முழுங்கணும். கட கட கடன்னு குடிச்சு
நம்ம கிட்னிக்கு அதிக லோடு கொடுத்துடாம இருக்கணும். அது மட்டும் இல்ல, உணவு சாப்பிடும் போது இடையில நீங்க தண்ணி குடிக்கும்போது பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா உணவு செரிக்காத தன்மையுடையதாக ஆயிடும். இதனால கூட சக்தி பிரியாம நிறைய பேருக்கு இருக்கு. 3வது, நல்ல தூக்கம். இரவு நேரத்துல தான் பாத்தீங்கன்னா கண்ணா அப்படின்னான்னு உணவு சாப்பிடுறது. அதை சாப்பிட்டேன் சார், இதை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு உணவு. நான் வந்து நைட்ல வந்து ஒரு பார்ட்டி சார், நான் போயிருந்தேன். அங்க ஒரு கல்யாணம் சார், அங்க ஒரு இது சார், அங்க ஒரு என்கேஜ்மெண்ட் சார், நான் போயிருந்தேன். அங்க வந்து அவங்க சாப்பாடு போட்டாங்க, நான் சாப்பிட்டேன். இல்லைன்னா இரவு உணவு விடுதியில போயிட்டு எல்லாரும் குடும்பத்தோட போயிட்டு சாப்பிடுறது. இந்த சனிக்கிழமை ஆயிடுச்சுன்னா போயிட்டு எல்லாரையும் வெளில கொண்டு போயிட்டு நல்ல உணவுகள் சாப்பிடுறது. நீங்க சாப்பிடுவது நான் குற்றம் என்று சொல்வதில்லை, நல்லா கேட்டுக்குங்க. நீங்க சார் நான் மாசத்துல ஒரு நாள் சாப்பிட்டேன் சார், இல்லைன்னா சார் தப்பு வந்துடும் போது நீங்க கேக்குறீங்க, எனக்கு புரியுது. நீங்க மாசத்துல ஒரு நாள் சாப்பிடுவதை நான் தவறு சொல்லல. அந்த உணவு உங்கள் உடம்புக்கு ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்னு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த உணவு முழுவதும் நமக்கு செரிக்குமா, அதுல இருக்க சக்தி எதுவும் கிடைக்குமா? அப்படி கிடைச்சா நமக்கு இதனால பக்க விளைவு எது வருமானு நீங்க சோதிச்சு சாப்பிடணும். நைட்ல இப்பயும் ஒரு இலகுவான உணவு ஒரு 6ல இருந்து 7 மணிக்குள்ள நீங்க மாலைக்குள்ள சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு 9 o'clock நீங்க பெட்டுக்கு போயிடலாம். சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் முடிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. இது உங்க உடம்புக்கு மிகவும் முக்கியமான ஒரு ஆரோக்கியத்திற்கு ஒன்றாகும். இந்த 3 விதமான ரூலையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உணவுகளை பசிக்காக மட்டும் எடுத்துக்கங்க. அதை வந்து ஒரு ருசிக்காக உங்க மனசை ஆட்கொள்ளுது அப்படின்னு நீங்க உணவெடுக்கும் போது பலவிதமான நோய்களும் இந்த உணவினால் வரும் ருசிக்கு அடிமையானவர்களுக்கு மட்டுமே இப்படிப்பட்ட பலவிதமான நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஒன்றும் இல்லை, இதை சரி பண்ணிக்கிறது சிம்பிள் தான். நீங்க இதெல்லாம் நடக்காது முடியாதுன்னு நீங்க தேடி ஓடிக்கிட்டே இருக்க தேவையில்ல. இயற்கையான உணவுகளை சாப்பிடுங்க. நீங்க தேவைப்பட்டா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல சாப்பிட்டேன் சார், ஏதோ ஒரு இடத்துல சாப்பிட்டேன் சார், அது பகல் வேலையா இருந்தா மட்டும் அது நல்லா இருக்கும். இரவுல பெரும்பாலும் இந்த மாதிரி ஜங்க்ஸ் ஃபுட், பீஸா, பர்கர், துரித உணவுகள் அனைத்தையும் இரவுல கண்டிப்பா நீங்க ஸ்டாப் செய்யணும். அப்படி செய்யாத வரையும் நோயில்லாத இந்த சமுதாயத்தை படைக்கிறதுக்கு உங்களோட பங்கு மிகவும் முக்கியமா இருக்கு. ஏன்னா வளரும் இளம் தலைமுறைகளுக்கு இது யாருக்குமே இன்னும் தெரியறது இல்லை. நீங்க எல்லாரும் வீட்லயும் ஒரு அவேர்னஸ் கொடுத்து ஒரு பொருளை எப்படி சாப்பிடணும், அதை ருசிகரமா ஒரு சிறுதானிய உணவு இருக்கு அப்படின்னா அதை எப்படி ஒரு கூழ் இருக்கு அந்த மாவை வச்சு வேற ஏதாவது அவங்களுக்கு ருசியா செஞ்சு தர முடியுமா அப்படின்னு நீங்க கொஞ்சம் செஞ்சு பழகுங்க. நீங்க வீட்டிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்தினாதான், ஒரு வீடு மாறினாதான் ஒரு சமுதாயம் மாறும். அப்போ ஒரு நோய் இல்லாத சமுதாயம் படைக்கிறதுக்கு சமுதாயங்கிறது நம்ம எல்லாம் சேர்ந்ததுதான் சமுதாயம். ஓகேங்களா? அப்போ நோயே வரக்கூடாது சார், அதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல உங்க வீட்டுல இருக்க சமயக்கட்டை மாத்தணும். சமயக்கட்டு அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்றவாறு, நான் இந்த எண்ணெய் தான் சமைச்சேன், நான் அந்த எண்ணெய் வாங்கினேன், நான் இந்த பருப்பு செஞ்சா இது நல்லது அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆரோக்கியமா கிடைக்கக்கூடிய நமக்கு எளிதில கம்மியான விலைகள்ல எல்லா விஷயங்களும் கிடைக்குது. அந்த மாதிரி விஷயங்களை வாங்கி முதல்ல பயன்படுத்தி ஆரோக்கியமான சமுதாயத்தை படைப்பதற்கு நீங்க ஒரு உதவியா இருக்கும். உங்க பசங்க, உங்க தெரிஞ்சவங்க, நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த இயற்கையோட அவேர்னஸை முதல்ல சொல்லி கொடுங்க. அவங்களுக்கு சாப்பாடு எப்படி சாப்பிடணும், உங்க கழிவுகள்னா என்ன, கழிவுகள் உணவுல தேங்கிறது தான் நோய் என்பதை அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. இயற்கையான சிகிச்சை முறைகள்ல அவங்கள நீங்க ஃபாலோ பண்ண சொல்லுங்க. ஆகவே நீங்க இந்த இயற்கையான உணவுகளை சாப்பிட்டு மறுபசி மறுவரை காத்திருந்து பசித்தவுடன் உணவை சாப்பிட்டு கழிவுகளை வெளியேறியவுடன் அடுத்த உணவிற்கு சென்று நீங்கள் நோயில்லாத சமுதாயத்தையும் ஆரோக்கியமான உடலையும் ஆரோக்கியமான மனதையும் நீங்கள் அடைய எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.